Chapter 2ல example sum 2.2 evaluate integral of root 2x plus 1 dx கொடுத்திருக்காங்க. அப்ப rootனா root எப்படி ரைட் பண்ணிக்கலாம் நம்ம 1 by 2 எழுதிக்கலாம் பவர்ல. அப்ப integral of 2x plus 1 whole power என்னது 1 by 2 dx. அப்ப பவர்ல வந்துச்சுன்னா first integral என்ன பண்ணணும் பவரை பண்ணணும். அப்ப பவரை பண்ணா என்ன பண்ணணும் இதோட plus 1 மேல உள்ள வேல்யூவை கீழே ரைட் பண்ணணும். அப்ப எப்படி எழுதுவீங்க 2x plus 1 1 by 2 plus 1 அதே 1 by 2 plus 1 கீழே ரைட் பண்ணிடுவோம். அடுத்து பார்க்குறோம் உள்ளுக்க எக்ஸுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் அது எதில் வந்துடும் நம்மளுக்கு டிவைடில் வந்துடும். அப்போ 2xன்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2 அதை கீழே டிவைடில் இன்டூவில் கொண்டு வந்துடும். ஓகேவா ஃபஸ்ட்டு பவரை பண்ணியிருக்கோம். பவரை பண்ணதுக்கப்புறம் எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அது பையில் வந்துடும். ப்ளஸ் என்ன பண்ணணும் இன்டெக்ரல் ஃபார்மில் அப்ளை பண்ணோன்னே கேன்னு போட்டுடணும். இப்போ பாருங்கள் 2x plus 1 1 by 2 அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் 2 1s are 2 அதோட 1 ஆட் பண்ணால் 3 by 2 by 2 into இங்கே என்ன வந்துடும் 3 by 2 plus k அப்போ 2x plus 1 3 by 2 இந்த 2 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன மட்டும் இருக்கும் கீழே 3 அப்போ 2x plus 1 whole power 3 by 2 by 3 plus k. Okay friends, bye. Hi friends. Chapter 2ல example sum 2.3 evaluate integral of dx divided by 2x plus 3 whole square கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் x பவர் n மேலே பவரில் n இருக்கணும். ஆனால் கீழே எப்படி இருக்குது கீழே இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை மேலே கொண்டு வரணும். அப்போ இதை எப்படி ரைட் பண்ணலாம் நம்ம 2x plus 3 கீழே ப்ளஸ் 2 இருந்தால் மேலே வரும்போது என்ன ஆயிரும் -2ன்னு வந்துடும். அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 2x plus 3 ஹோல் பவர் என்னது -2 கீழே உள்ள வேல்யூ மேலே வரும்போது பவர் மைனஸில் வந்துடும். கீழே மைனஸில் இருந்துச்சுன்னா மேலே வரும்போது ப்ளஸ் ஆயிரும் dx. இப்போ பவரில் வந்துருச்சா இப்போ இன்டெக்ரல் ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம். பவரில் வந்தால் எப்படி எழுதுவோம் ஃபஸ்ட்டு பவரை பண்ணுவோம் இன்டெக்ரல். அப்போ என்ன பண்ணணும் இங்கே +1 போடணும் பை டிவைடட் பை அதே வேல்யூ கீழே ரைட் பண்ணணும். அப்போ பண்ணலாமா 2x plus 3 ஹோல் பவர் -2 plus 1 divided by -2 plus 1 கீழே ரைட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்குறோம் எக்ஸ்க்கு வேல்யூ இருக்குது. எக்ஸ் பக்கத்தில் வேல்யூ இருந்தால் அந்த வேல்யூ என்ன பண்ணணும் கீழே டிவைடில் ரைட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2 அப்போ கீழே 2 into this வேல்யூ ஓகேவா ப்ளஸ் இப்போ இன்டெக்ரல் ஃபார்மில் அப்ளை பண்ணிட்டாவே ப்ளஸ் என்ன போட்டுடணும் கே. அப்போ என்ன வரும் 2x plus 3 ஹோல் பவர் -2ல +1 போச்சுன்னா என்னது -1 divided by 2 into -1 plus k. இப்போ பவரில் மைனஸ் இருக்குது. இப்போ 2 into -1 என்ன ஆயிரும் -2ன்னு வந்துடும். அப்போ மைனஸை முன்னாடி போட்டாச்சு கீழே 2 இருக்கும். இப்போ பாருங்கள் இங்கே 2x plus 3 ஹோல் பவர் -1ன்னு இருக்குது. அப்போ மைனஸில் இருந்தால் அது எப்படி எழுதணும் பையில் எழுதும் போது அது ப்ளஸில் ஆயிடும். அப்போ இதை எப்படி எழுதலாம் 1 by 2x plus 3 ஹோல் பவர் என்ன வரும் +1 ஆயிரும். 1 போடணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அதனால் இங்கே எழுதியிருக்கோம் 1 by கீழே 2 இருக்குது இந்த 2 அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். இது மைனஸில் உள்ளது கீழே வரும்போது ப்ளஸ் ஆயிரும். அதான் 2x plus 3 plus k. Okay friends, bye.